வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு யார் இதை ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னு கேட்குறதுக்கு Who gave you this present? Who gave you this present? இதை அக்கா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா My sister gave me this present. My sister gave me this present. Next one, உன் அம்மா எங்க அப்படின்னு கேட்குறதுக்கு Where is your mother? Where is your mother? அவங்க கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு She is cooking at the kitchen. She is cooking at the kitchen அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏன் விளையாட போகக்கூடாதுன்னு கேட்குறதுக்கு Why shouldn't I go to play? Why shouldn't I go to play அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நீ உன் ஹோம்ஒர்க்கை முடிக்கல அதனால தான் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா Because you haven't finished your homework. Because you haven't finished your homework அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை இன்வைட் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு Whom are you going to invite? Whom are you going to invite அப்படின்னு கேட்கலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I am going to invite my friends. I am going to invite my friends அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு Where is your room? Where is your room அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி உன் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு Where is your classroom? Where is your classroom அப்படின்னு கேட்கலாம். அது 2வது மாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா It is on the second floor. It is on the second floor அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் உன் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு Why are you angry with him? Why are you angry with him அப்படின்னு கேட்கலாம். அவனை எப்போதும் திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா He is always scolding me. He is always scolding me அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அது எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு When is the function? When is the function அப்படின்னு கேட்கலாம். இப்போ வர புதன்கிழமை தான் அப்படின்னு சொல்லணும்னா Coming Wednesday. Coming Wednesday அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்குறதுக்கு How old is your son? How old is your son அப்படின்னு கேட்கலாம். அவனுக்கு 15 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு He is 15 years old. He is 15 years old அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அந்த பையன் யார் அப்படின்னு கேட்கணும்னா Who is that boy? Who is that boy அப்படின்னு கேட்கலாம். அவன் என் கிளாஸில் படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லணும்னா He is my classmate. He is my classmate அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை வேலைக்கோ வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி எப்போ அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு வாட் இஸ் த லாஸ்ட் டே டு அப்ளை? வாட் இஸ் த லாஸ்ட் டே டு அப்ளை அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு May 15 தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்கிறதுக்கு த லாஸ்ட் டேட் இஸ் 15th May. த லாஸ்ட் டேட் இஸ் 15th May அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.